ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு வெப் டெவ் 2.2. இன்னைக்கு நம்ம இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HTML பத்தின ஃபுல் டுட்டோரியல் நம்ம பார்க்க போறோம். அதாவது HTMLல என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, HTMLல நம்ம எப்படி கோட் டைப் பண்றது, HTML யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சிம்பிளான வெப்சைட் கிரியேட் பண்றது, இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் HTMLல மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். HTML எனக்கு ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். HTML நான் வந்து ஸ்லோவாக லேர்ன் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஹை லெவல் இன்ட்ரடக்டரி அண்ட் ஒரு அப்ட்ராக்ட் லெவல் வீடியோவாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ HTML பேசிக்கான டேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் தான் பேசிக்கான டேக்ஸ். ஹெட் டேக் அண்ட் பாடி டேக், இது ரெண்டுமே வந்து HTML வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேக். எந்த HTML டாக்குமெண்ட்டுமே வந்து ஹெட் அண்ட் பாடி இல்லாமல் இருக்காது. ஸோ டைட்டில் டேக் வந்து ஹெட் டேக்குள்ள யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பேசிக்கான டேக்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஹெட், டைட்டில், பாடி, ஹெட்லைன் டேக்ஸ், பேராகிராஃப் டேக், லிஸ்ட் டேக். இந்த லிஸ்ட் டேக்ல ரெண்டு டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு, ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இமேஜ் டேக், லிங்க் டேக், ஃபூட்டர் டேக், div டேக், ஸ்பேன் டேக், போல்ட் டேக் அண்ட் இட்டாலிக் டேக். ஸோ இந்த ஒவ்வொரு டேக்கையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் HTML டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்றது வந்து இப்போ பார்க்கலாம். சாம்பிள் HTML டாக்குமெண்ட் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். நார்மலாக எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அதற்கான HTML டாக்குமெண்ட் வந்து எப்போவுமே டாக் டைப் HTML அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் HTML அப்படின்னு இங்கே ஸ்டார்ட் ஆகி அட் தி எண்டில் வந்து HTML இப்படி முடியும். ஓப்பன் டேக் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், க்ளோஸ் டேக் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து HTMLோட ஓப்பன் டேக், இது HTMLோட க்ளோஸ் டேக். ஸோ மோஸ்ட்டாக HTML இருக்கக்கூடிய எல்லா டேக்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேக் இருக்கும், க்ளோஸ் டேக் இருக்கும். ஆனால் சில பர்டிகுலர் டேகுக்கு மட்டும் ஓப்பன் டேக் மட்டும் தான் இருக்கும், க்ளோஸ் டேக்ஸ் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து HTMLக்குள்ள ஹெட் டேக் இருக்கு, அதுக்கான க்ளோஸ் டேக் இங்கே இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஹெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ பாடி டேக் ஓப்பன் டேக், பாடியோட க்ளோஸ் டேக், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாடியோட ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட் அப்படின்றதுக்குன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹெட் அப்படின்னா இதுக்கும் வெப்சைட்டுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. அதாவது நம்ம வெப்சைட்டில் நம்ம பார்க்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கும் இந்த ஹெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது இந்த ஹெட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா வெப்சைட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோம்னா நமக்கு மேலே டாஸ்கில் வந்து அந்த வெப்சைட்டோட டைட்டில் இங்கே ஷோ ஆகும். அந்த டேப்ல அந்த டைட்டில் வந்து இந்த ஹெட்டுக்குள்ள நம்ம டிஃபைன் பண்ணலாம். அந்த டைட்டில் பக்கத்தில் ஒரு ஐகான் இருக்குன்னா அந்த ஐகானோட லிங்க்கை வந்து இந்த ஹெட்டுக்குள்ள கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட HTML இருக்கு. இந்த HTMLக்கு நம்ம சில ஸ்டைல்ஸ் எழுதணும். அந்த ஸ்டைல்ஸை வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் CSS ஃபைல் எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபைலை இதில் லிங்க் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து இதுக்குள்ள கொடுக்கலாம். ஸோ இந்த HTMLக்கு அந்த கனெக்ஷன் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள், இந்த வெப்சைட்டோட டைட்டில் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள், அது எல்லாத்தையும் வந்து இந்த ஹெட் டேக்குள்ள கொடுக்கலாம். வெப்சைட் அந்த பாடி ஏரியாவில் நம்ம அந்த ஸ்க்ரீன் ஏரியாவில் ஷோ ஆகக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பாடி ஏரியாக்குள்ள தான் நம்ம கொடுப்போம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான டேக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது பேசிக்காக அண்ட் மோஸ்ட்லி யூஸ்ட் டேக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது ஹெட் டேக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஹெட் டேக் நான் சொன்ன மாதிரி இந்த வெப்பேஜ் ஒரு டைட்டில், அப்புறம் CSS, ஐகான்ஸ் அண்ட் மெட்டா டேக்ஸ் பற்றின லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எங்கே டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்ல டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டைட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப்பேஜோட டைட்டில். இப்போ நீங்கள் www.google.com போட்டிங்கன்னா கூகுள் அப்படின்னு ஷோ ஆகும் இந்த இடத்துல, அந்த டேபுக்கு மேலே சென்டரில். அது வந்து நம்ம வந்து டைட்டில்னு சொல்லுவோம். இப்போ பாடி அப்படின்றது என்னன்னா அதுதான் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா. அந்த ஏரியாவில் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே வந்து நமக்கு இந்த வெப்சைட்டோட ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் எலமெண்ட் போட்டாலுமே, ஒரு இமேஜ் எலமெண்ட் இதுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த பாடிக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே இப்போ அது ரெண்டுமே வந்து அந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ இந்த சாம்பிள் HTML பார்த்தீங்கன்னா ஒரு H1 ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குது, ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. ஸோ இதோட வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு H1 டேக் வரும், இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் வரும். அதாவது மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், அது மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் டிஸ்பிளேல. ஏன்னா பாடிக்குள்ள அந்த ரெண்டு டேக் மட்டும் தான் இந்த சாம்பிள் HTML கோட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்லைன் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெட்டிங், அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஹெட்டிங் யூஸ் பண்ணுவோம், சில ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா இந்த ஹெட்லைன் டேக் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக H1 அப்படின்னு ஓப்பன் டேக், H1 உடைய க்ளோஸ் டேக் இது. இந்த ரெண்டு டேக்குக்கும் நடுவில் இருக்கிறது தான் கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் தான் வந்து நமக்கு வெப்சைட்டில் ஷோ ஆகும். ஸோ H1 to H6 அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதோட சைஸ். H1ன்றது வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்கு, H2ன்றது வந்து அதோட கம்பேரிட்டிவ்லி சின்ன சைஸ், H6 வந்து இருக்கலே சின்ன சைஸ். ஸோ ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம HTML H1 to H6 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெவலப்பருமே வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு H1 டேக் தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டெவலப்பர் ரூல் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ மோஸ்ட்டாக வந்து H1 டேக் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு வெப் பேஜுக்கு ஒரு H1 டேக் தான் மோஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பேராகிராஃப் டேக் அப்படின்னு என்னன்னா நம்ம பேராகிராஃப் டிஃபைன் பண்ணணும். ஒரு சர்டன் லைன்ஸ் ஆஃப் கண்டென்ட் நம்ம கிட்ட இருக்கு, அதை நம்ம பேராவாக டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா நம்ம பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணலாம். பேராகிராஃப் டேக்கோட எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும். பி அப்படின்னு போட்டு இந்த டேக் ஓப்பன் ஆகும், இந்த டேக் க்ளோஸ் ஆகும். இந்த ஓப்பனிங் டேக்குக்கும் க்ளோஸ் டேக்குக்கும் நடுவில் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பேராகிராஃபாக நமக்கு வெப்சைட்டில் ஷோ ஆகும். ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட் டேக் போகலாம். லிஸ்ட்டில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்கு, ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா இது வந்து ஒரு லிஸ்ட் ஏரியா. இது லிஸ்ட் ஐட்டம் 1, லிஸ்ட் ஐட்டம் 2னா அன்ஆர்டர், அதாவது இப்போ வந்து ஒரு டாட் டாட் அப்படின்னு ஷோ ஆகிறது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். இது நம்ம கோட் எழுதும் போது நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆர்டர் லிஸ்ட்ன்றது வந்து ஆன் த அதர் ஹேண்ட் 1, 2, 3 அல்ல ரோமன் லெட்டர், ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர், தேர்ட் ரோமன் லெட்டர், ஏபிசி, அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நமக்கு அந்த லிஸ்ட் வந்து ஷோ ஆகுது வந்து ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இமேஜ் டேக் பார்ப்போம். எந்த ஒரு வெப்சைட்குள்ளே போனாலுமே வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது இமேஜ். எந்த வெப்சைட்குள்ளே போனாலுமே ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் இமேஜாவது இருக்கும். ஸோ அந்த இமேஜ் எல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டேக் வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஜி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டு சோர்ஸ், அதாவது இமேஜோட சோர்ஸ் அந்த ரிலேட்டிவ் யூஆர்எல் நீங்கள் இதில் கொடுக்கணும். இப்போ வந்து image1.pngன்றது வந்து உங்களுடைய ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்குது அப்படின்னா அந்த அந்த அதோடைய யூஆர்எல், அந்த இமேஜோட வேல்யூ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க, யூஆர்எல் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். அப்போ ஆல்ட் அப்படின்றது என்னன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னா ப்ரௌசர் ரீடர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஹாவர் பண்ணாலும் சரி, நமக்கு காட்டக்கூடிய வேல்யூ வந்து இந்த வேல்யூவாக இருக்கும். நம்ம இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்குற அந்த டபுள் கோட்ஸ் கூட கொடுக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிங்க் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம யூஸ்வலாக லிங்க் மேலே நேவிகேஷனில் இருக்கும். எந்த ஒரு வெப்சைட்குள்ளே போனாலும் அந்த நேவிகேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த டேக் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஹெச்ரெஃப்ன்றது வந்து ஏன்றது வந்து ஆங்கர் டேக், ஹெச்ரெஃப்ன்றது வந்து நம்ம அந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணால் நமக்கு போகக்கூடிய அந்த டொமைன் தான் H1 டேக். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் டேக் இருக்குது, நான் ஒன்று எழுதி வச்சிருக்கேன், இங்கே கூகுள்னு எழுதி வச்சிருக்கேன். இதை கிளிக் பண்ணால் கூகுளுக்குள்ளே போகணும் அப்படின்னா அது இந்த டேக் வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த கூகுள்ன்றது வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஷோ ஆகும், ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. இந்த www.google.comலாம் ஷோ ஆகாது. நீங்கள் கூகுளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு google.comக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக நேவிகேட் பண்ணிடும். ஸோ அடுத்து டெவ் டேக் அப்படின்னா ஸோ பாடி டேக் வந்து ஒரு ஏரியான்னு பார்த்தோம். அந்த ஏரியாக்குள்ளே ஒரு ஏரியாவை ரேப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெவ் டேக் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாடிக்குள்ளே எனக்கு H1 இமேஜ் அண்ட் பேராகிராஃப் இந்த மூணையுமே வந்து ஒரு இன்விசிபிள் பார்டருக்குள்ளே நான் ரேப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டிவ் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ் டேக் வந்து எப்போ நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம CSS டிஃபைன் பண்ணும்போது நமக்கு இந்த டிவ் டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பேன் டேக் வந்து டிவ் டேக்கோட ஃபங்க்ஷனாலிட்டியே தான், ஆனால் ஸ்பேன் டேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 3 எலிமெண்ட் இருக்குது. இப்போ எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ரேப் பண்ணுறோம் அப்படின்னா அது டிவ் டேக். இப்போ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் நம்ம ரேப் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேன் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு H1 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த H1 எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த H1ல வந்து இட் இஸ் மை ஹெட்டிங்கிறது வந்து இந்த H1 உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட். இந்த ஹெட்டிங்கை மட்டும் நான் தனியாக ரேப் பண்ணுறேன், அதுக்கு நம்ம இந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரேப் பண்ணணும்னா டிவ் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எலிமெண்ட் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம ரேப் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போல்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது போல்டாக ஷோ பண்ணும். அது வந்து பி டேக், ஓப்பன் டேக், இது வந்து க்ளோஸ் டேக். ஒரு ஹெட்டிங் உள்ள ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம போல்டாக நம்ம ஷோ பண்ணிக்கலாம். இட்டாலிக் டேக் ஐன்னு யூஸ் பண்ணுவாங்க இங்கே. இந்த பர்டிகுலர் இந்த ஐ டேக் வந்து எதை ரேப் பண்ணுதோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட் மட்டும் இட்டாலிக் ஃபாண்ட்டில் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த தியரிஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோடிங் ப்ராக்டிஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம HTML கோட் எங்கே எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம HTML கோட் எழுதுவோம். ஸோ இந்த கோட் எடிட்டர் எங்கே டவுன்லோட் பண்ணணுன்றதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி விண்டோஸ்க்கான விஷுவல் ஸ்டுடியோ கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் மேக் OS யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உள்ள இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளுடைய VS கோட் வந்து இப்படி ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த VS கோடை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி லான்ச் பண்ணதுக்கப்புறம் செவரல் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டேப் தான் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் டேப். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இப்போ மொத்தம் 4 எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து
டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இங்கே இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு பட்டன் ஷோ ஆகும். அதை நீங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து இங்கே சர்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீநேம் டேக். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து கலர் ஹைலைட்டர். கலர் ஹைலைட் இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இமேஜ் ப்ரிவ்யூ. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணுன்றதை வந்து நம்ம கோட் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ பேசிக்காக நான் ஒரு index.html ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு HTML ஃபோல்டருக்குள்ள அப்புறம் ஒரு இமேஜ் நான் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கான ரூட் ஃபோல்டரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அந்த ரூட்டுக்கான GitHub ரெபோசிட்டரி. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் இதுக்கான இந்த ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ index.html நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ விஎஸ் கோடில் நீங்கள் வந்து ஷிஃப்ட் அண்ட் தென் இந்த எமெட் அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிளை நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து HTMLோட பேசிக் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு விஎஸ் கோட் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ வந்து நம்மக்கிட்ட இப்போ பேசிக்கான ஒரு HTML ஃபார்மேட் இருக்குது. HTML ஸ்டார்ட் ஆகுது, ஹெட்டு அண்ட் தென் பாடி. ஸோ இந்த பாடிக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் நமக்கு வெப்சைட்டில் எலமெண்ட்ஸாக ஷோ ஆகும். ஸோ இந்த டைட்டில் வந்து இப்போ டாக்குமெண்ட்னு இருக்குது. அதை நம்ம வந்து மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு மாற்றுவோம். ஸோ சிடிஆர்எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம்னா பாட்டம் ரைட்டில் நமக்கு கோ லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே டெவலப் பண்ணிட்டு இருக்கிற இந்த வெப்சைட் வந்து நமக்கு லைவாக ஒரு சர்வரில் ஷோ ஆகும், நம்மளுடைய லோக்கல் சர்வரில் ஷோ ஆகும். ஸோ நம்ம இங்கே டெவலப் பண்ணக்கூடிய நம்ம இங்கே மேக் பண்ணக்கூடிய எல்லா சேஞ்சஸுமே அங்கேயே சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு உடனுக்குடனே நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம இந்த லைவ் சர்வர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ கோ லைவ் கொடுத்துருங்க. கோ லைவ் கொடுத்த உடனே சர்வர் ஸ்டார்டட் ஆன் போர்ட் 5500. ஸோ 5500 போர்ட்டில் வந்து சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த டேப் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 5500. ஸோ இப்போ வந்து இந்த மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் இங்கே டைட்டில் என்ன கொடுக்குறோமோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது இந்த இடத்துல வரும். இப்போ நீங்கள் இங்கே ஐகானுக்கு எதாவது லிங்க் கொடுத்தீங்கன்னா அது இந்த ஐகான் இடத்துல ஷோ ஆகும். ஸோ நம்ம இங்கே ஒரு பேசிக்கான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறதுனால நம்ம இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேக்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டேக் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பாடிக்குள்ளே என்னென்னலாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்லாம் இந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ளே நமக்கு ஷோ ஆகும். இந்த ஒயிட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிறது வெப்சைட்டோட கண்டென்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு H1 டேக்ல ஆரம்பிப்போம். ஹெட்டிங் 1. ஸோ நம்ம இங்கே சேவ் பண்ணோம்னா இங்கே அது வந்து சேஞ்சஸ் உடனுக்குடனே நடக்குது. ஸோ தேங்க்ஸ் டு லைவ் சர்வர். லைவ் சர்வருடைய ஹெல்ப்னால தான் வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம பண்ண இங்கே ரெண்டர் ஆகிட்டே வருது. சேஞ்சஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வருது. ஸோ H1 மாதிரி வந்து H2, H3, H4, H5 அப் டு H6 வரைக்கும் இருக்குது. இது ஒரு ஹெட்டிங்கோட மினிமம் சைஸே வந்து H6. நம்ம நார்மலாக H6 அப்படின்னு டிஃபைன் பண்ணோம்னா H1 மேக்ஸிமம் சைஸ் வந்து ஹெட்டிங் 1 இப்படி இருக்கும், மினிமம் சைஸ் வந்து ஹெட்டிங் 6 இப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். கமெண்ட் அவுட்டுக்கு வந்து CTRL +/ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் அந்த எந்த லைனில் நீங்கள் கர்சர் இருக்கோ அந்த லைன் கமெண்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம அதை கமெண்ட் பண்ண கோட் வந்து இங்கே ஒரிஜினலாக ஷோ ஆகாது. அந்த ப்ரௌசர் வந்து அதை இக்னோர் பண்ணிடும். ஸோ வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணலாம். இப்போ பேராகிராஃப்குள்ள திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன டைப் பண்ணாலுமே வந்து நமக்கு அந்த பேராகிராஃப் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த பேராகிராஃபை ஷோ ஆகுது. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ அடுத்து நம்ம ஒரு இமேஜ் டேக் கொடுத்து பார்க்கலாம். இமேஜ் டேக் எப்படி கொடுப்பாங்கன்னா img source. இந்த சோர்ஸ்க்குள்ள நம்ம அந்த இமேஜோட URL கொடுக்கணும். அதாவது இமேஜோட 2 டைப்பான URL கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு இமேஜோட URL இருக்குது, வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜோட URL வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த இடத்துல இந்த லோக்கல் ஹோஸ்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை காப்பி பண்ணிட்டு கூட நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி அதை நம்மளோட டைரக்டரியில் வச்சுக்கிட்டு அந்த டைரக்டரியோட URL வந்து இங்கே கொடுக்கலாம்.
ஸோ இங்கே ஸ்கை இமேஜ் டாட் பிஎன்ஜி. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜோட ஒரிஜினல் சைஸில் வந்து இங்கே ரெண்டர் ஆகும். இப்போ இந்த இமேஜோட ஒரிஜினல் டைமென்ஷன் வந்து 1980 பிக்சல்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து அந்த 1980 பிக்சல்ஸில் வந்து இது ஷோ ஆகுது. ஸோ நமக்கு இவ்வளோ பெரிய சைஸில் வந்து இமேஜ் வேண்டாம் அப்படின்னா நம்ம அந்த இமேஜோட சைஸை வந்து நம்ம இந்த டேக்குள்ளேயே குறைக்கலாம். இப்போ இமேஜ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த இமேஜோட சோர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ஹைட் எவ்வளோ வேணும், வித் எவ்வளோ வேணும்னு கொடுக்கலாம். ஸோ வித் அப்படின்றது வந்து பிரெத், அந்த இமேஜோட பிரெத் வித் இஸ் ஈக்குவல் டு கூகுள் கோர்ஸ்குள்ள 500 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 500 பிக்சல்ஸ்குள்ள இந்த இமேஜ் வந்து அலோகேட் ஆகிடும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 400 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹைட் வந்து உங்களுக்கு 400 பிக்சல்ஸ் இருக்கும், வித் வந்து உங்களுக்கு 500 பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ இதோட வித் அப்போ கரெக்டாக எப்படி இருக்குன்றத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்பெக்ட் வரும். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த இமேஜ் கிளிக் ஆயிருக்கு. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 500 × 400, 500 வித் 400 ஹைட். ஸோ எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜோட சோர்ஸ் ஸ்கை இமேஜ் டாட் பிஎன்ஜி ஏன் இப்படி வெறும் ஸ்கை இமேஜ் டாட் பிஎன்ஜின்னு ஏன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது நம்மளோட ரூட் ஃபோல்டருக்குள்ளேயே இருக்குது. ஸோ இமேஜின் இப்போ நம்ம வந்து ஒரு இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த HTMLன்ற ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இமேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு வந்து இந்த இமேஜ்குள்ள போடுறோம் அப்படின்னா இந்த இமேஜ்குள்ள போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இங்கே ரெண்டர் ஆகாது, இங்கே சேஞ்சஸ் வராது. ஏன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கு அப்படின்னா ./image/ ஸ்கை இமேஜ் டாட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ இந்த ./ அப்படின்றது வந்து கரண்ட் டைரக்டரி. இப்போ நான் கரண்ட்டாக எந்த டைரக்டரியில் இருக்கேன்னா HTML இருக்கேன். என் index.html எந்த டைரக்டரியில் இருக்கோ அதுதான் எனக்கு ரூட் டைரக்டரி. ஸோ இந்த ./ன்றது வந்து ரூட் டைரக்டரி. இந்த ரூட் டைரக்டரியிலேருந்து இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த ஸ்கை இமேஜ் டாட் பிஎன்ஜியை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு அதுக்கான ரூட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த ரூட்டில் போயிட்டு அந்த இமேஜ் எடுத்துட்டு வந்து இங்கே வந்து ப்ரௌசர் வந்து பேஸ்ட் பண்ணிடும். ஸோ நம்ம வெறுமா இந்த ரூட்குள்ளே மட்டும் இருக்கோம் அப்படின்னா வெறும் ./ஸ்கை இமேஜ் டாட் பிஎன்ஜின்னு கொடுக்கலாம். இல்லைனா நான் முன்னாடி கொடுத்த மாதிரி வெறும் ஸ்கை இமேஜ் டாட் பிஎன்ஜின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து நாம ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம ஸ்கை இமேஜ் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆல்ட் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் நமக்கு மேக் பண்ணாது. ஆனால் நமக்கு எப்போ டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரி நம்ம டேக் வந்து தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் இப்போ நமக்கு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வெப் ப்ரௌசரில் வந்து நமக்கு இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னா யூசருக்கு இங்கே இடத்துல ஒரு இமேஜ் வரும்ன்றதை புரிய வைக்கிறதுக்காண்டி அந்த இமேஜோட வேல்யூ இங்கே கொடுக்குறோம். இந்த இடத்துல என்ன இமேஜ் வரும்னா ஒரு ஸ்கை இமேஜ் வரும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து விஷுவலி இம்பேர்டாக இருக்கிறவங்களுக்கு இப்போ கண் பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ரௌசர் ரீடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரௌசர் ரீடர்ஸும் வந்து இதை கேட்ச் பண்ணிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்கை இமேஜ் வருது, உண்மையிலே வந்து இப்போ இங்கே ஒரு இமேஜ் இருந்துச்சுனாலும் அவங்களால அதை பார்க்க முடியாது. ஸோ அந்த ப்ரௌசர் ரீடர் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்கை இமேஜ் இருக்குன்றது வந்து அவங்களுக்கு சொல்லும். ஸோ அதுக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் நம்ம ஆல்ட் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம டைட்டில் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கூட யூஸ் பண்ணுவோம். ஸ்கை இமேஜ் அப்படின்னு டைட்டில் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹாவர் பண்ணும்போது நமக்கு இங்கே ஸ்கை இமேஜ்னு ஷோ ஆகும். இந்த மவுஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹாவர் பண்ணும்போது ஸோ அதுக்கான வேலையை யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குது. ஸோ நம்ம இந்த ஒரே ஒரு இமேஜ் டேக் உள்ள சோர்ஸ் வித் ஹைட்டு ஆல்ட் அண்ட் தென் டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன் எல்லா HTML மோஸ்ட் ஆஃப் தி டேக்ஸ் வந்து ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோஸ் டேக் இருக்கும். ஆனால் சில டேக்ஸ் வந்து ஓப்பனிங் டேக் மட்டும் தான் இருக்கும், க்ளோஸ் டேக் இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இமேஜ். ஸோ இந்த இமேஜுக்கு வந்து க்ளோஸ் டேக் கிடையாது, அதுவே இப்படி க்ளோஸ் ஓப்பனிங் டேக் இருந்து க்ளோஸ் டேக் இல்லாத இமேஜஸ் வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு ஸ்லாஷோட க்ளோஸ் ஆகும். ஸோ இமேஜ் டேக் வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து ஹெட்டிங் H1 கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு இமேஜ் எலிமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எலிமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யூஎல் அப்படின்னா ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அந்த யூஎல்குள்ள நான் என்னென்னலாம் டிஃபைன் பண்ண போறேன்னா லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு டிஃபைன் பண்ணி லிஸ்ட் 1 இல்லைனா வந்து நான் வந்து இங்கே வெஜிடபிள்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணுறேன், பொட்டேட்டோஸ்.
ஸோ இப்படி அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதாவது ஒரு ஆர்டர், அதாவது ஒரு ப்ராப்பர் ஆர்டர் ஏபிசி 1 2 3ன்னு இல்லாமல் வெறும் டாட் டாட் டாட்டாக நமக்கு வந்து சேவ் ஆகுது அப்படின்னா அது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே நம்ம வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னா ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வெறும் பேட்டர்ன்ஸில் வேணும்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 1 2 3ன்ற மாதிரி நியூமெரிக்கில் வேணும் அப்படின்னா ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் டேக். ஸோ வந்து இப்போது ஃபூட்டர் டேக் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு டிவ் டேக் பார்த்தோம்னா நமக்கு என்னென்னு புரிஞ்சிடும். ஸோ நம்ம டிவ் டேக் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட் இருக்குது, இந்த இமேஜ் சோர்ஸ், இந்த இமேஜ் எலிமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் எலிமெண்ட் இருக்குது, ஒரு ஆர்டர் லிஸ்ட் எலிமெண்ட் இருக்குது, இங்கே மேலே H1 எலிமெண்ட் இருக்குது. எனக்கு H1 பேராகிராஃப் இமேஜ் இந்த 3 மட்டும் ஒரு இன்விசிபிள் லைன்குள்ளே ரேப் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டிவ் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவ் டேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோ ரீநேம்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதோடைய ஹெல்ப் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இமேஜ் ப்ரிவியூன்னு வந்து எதுக்கு இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த இமேஜை நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா அந்த இமேஜ் உண்மையிலேயே அங்கே போய் கரெக்டாக ஃபெச் ஆகுதா அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த இடத்துல அந்த இமேஜ் குட்டியாக ஷோ ஆகும். அதுக்கு வந்து இமேஜ் ப்ரிவியூன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். லைவ் சர்வர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிவ் டேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த க்ளோசிங் டேக் என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி எனக்கு இந்த இமேஜ் தாண்டி தான் வேணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே கொடுத்துருவேன். ஸோ வந்து எனக்கு இந்த டிவ் டேக் வந்து நான் எப்படி இந்த H1 இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் இந்த இமேஜ் இந்த மூணையுமே வந்து இந்த டிவ் டேக்கை வச்சு ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த டிவ் டேக்கோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம CSS இந்த ஃபைலுக்கு நம்ம எழுதும் போது இந்த டிவ் டேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் ஐடியோ இல்லை கிளாஸ் வேல்யூ ஒரு ஐடி வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் கொடுத்தோம்னா நம்ம கொடுக்குற ஸ்டைல் எல்லாமே இந்த ஏரியாவுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஸோ அதை நம்ம வந்து CSS பற்றி நம்ம படிக்கும்போது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து HTML மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம ஆங்கர் டேக் பார்க்கலாம். ஸோ href இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்தோம்னா ஆங்கர் டேக்கோட ஓப்பனிங் டேக் அண்ட் தென் இது க்ளோஸ் டேக். இதுக்கு நடுவில் நமக்கு வந்து கூகுள் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கூகுள் வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ இது கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஒரு URL வேறு ஒரு வெப்சைட்டுக்கு என்னை வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட URL வந்து நான் இங்கே கொடுக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு google.com அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட் URL இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்த கூகுளில் கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு இங்கே ஷோ ஆகிடும். ஸோ பேசிக்காக வந்து நமக்கு ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் இருக்கக்கூடிய நேவிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பேசிக்காக அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்காம நமக்கு வந்து நார்மலாக நம்ம யூனிக்கான ஒரு URL வேணும்னா கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லை நமக்கு அந்த மாதிரி எந்த URLஸுமே நம்ம கொடுக்க வேண்டாம், நம்ம ஃபியூச்சரில் இதுக்கான URLஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேஷ் அப்படின்னு இந்த நடுவில் கொடுக்கணும். இந்த ஹேஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா இதை கிளிக் பண்ணால் இந்த வெப்பேஜுக்கே வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக இன்னொரு வெப்சைட் HTML கிரியேட் பண்ணுறோம் இந்த ஃபோல்டருக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து blog.html அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து பிளாக்னு டைட்டில் வச்சுட்டு ஒரே ஒரு H1 டேக் மட்டும் blog அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே அந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த HTML உடைய வேல்யூ கூட அந்த URL கூட கொடுக்கலாம். இமேஜுக்கு சொன்ன அதே ஒரு விஷயம்தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜோட வேல்யூவும் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் போய்ட்டு வெப்பில் சர்ச் பண்ணி அந்த URL எடுத்துகிட்டு வந்து கூட இங்கே கொடுக்கலாம். அது வந்து அப்சல்யூட் URL அண்ட் ரிலேட்டிவ் URL அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து இங்கே blog அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டோம்னா இங்கே blogனு ஒரு எலிமெண்ட் வந்துருச்சு. இந்த blog கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம கிரியேட் பண்ண இந்த blog.html உடைய வெப்பேஜ் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட் முன்னாடியே நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக மட்டும்தான் டிசைனில் ஷோ ஆகணுமான்னு கேட்டால் கிடையாது.
அது வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட் வந்து 1, 2, 3 மட்டும் ஷோ ஆகணும்னு இல்லை. கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி கூட சொல்லலாம். ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி, ரோமன் லெட்டர்ஸில் கூட ஷோ ஆகலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது ஆர்டர் லிஸ்ட்டில் டைப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ அப்படி கொடுத்தோம்னா கேபிட்டல் ஏபிசியில் வரும். அதே நீங்கள் ஸ்மால் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ஏபிசியில் வரும். அதே நீங்கள் ரோமன் லெட்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டரில் ஷோ ஆகும். அதே நீங்கள் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1, 2, 3ல ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து ஸ்மால் ஏல கொடுத்துடலாம். ஸோ ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி அந்த இதில் ஷோ ஆகும். பட் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். நம்ம எக்ஸ்டர்னலாக ஸ்டைல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இன்டர்னலாகவும் இன்லைன் ஸ்டைல்ஸ் கூட நம்ம எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் இல்லையா, இது லிஸ்ட் உடைய ஸ்டைலுடைய டைப். இங்கே நார்மலாக இங்கே டைப்னு டிக்ளேர் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு தான் டிக்ளேர் பண்ணணும். இப்போ வந்து இந்த ரவுண்டாக இருக்கிறதுக்கு பேர் டிஸ்க்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாக இதுக்கு வந்து டிஸ்க்னு தான் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து ஸ்கொயராக கூட மாற்றலாம். ஸோ இந்த கோடு எழுதிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்கொயர் ஆகிடும். அதான் லிஸ்ட் ஸ்டைல் டைப் ஸ்கொயர் அண்ட் தென் கோலன் போட்டு முடிக்கணும். ஸ்கொயர் வேண்டாம் அப்படின்னா வெறும் சர்க்கிள் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுடைய அன்ஆர்டர் லிஸ்ட்டையும் சரி உங்களோட ஆர்டர் லிஸ்ட்டையும் சரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம div tag பார்த்தோம். இப்போ இந்த div tag வெறுமா இந்த div tag அப்படின்றது வந்து முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த divக்குள்ளேயே வந்து சர்டைன் சிமாண்டிக் டேக்ஸ் வந்து வந்துருச்சு. அதாவது சிமாண்டிக் HTML வந்து எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து சிமாண்டிக் டேக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிமாண்டிக் டேக்ஸ் அப்படின்னு என்னன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் div tag அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோடை மட்டும் நீங்கள் எழுதிட்டு போயிடலாம். பட் இப்போ வந்து நீங்கள் thousands ஆஃப் லைன்ஸ் கோட் எழுதுறீங்க, HTML கோட் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் div tag குள்ள வந்து ரேப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ சர்டைன் இந்த div tag வந்து div tag பண்ணக்கூடிய அதே வேலையை தான் மற்ற டேக்ஸும் பண்ணும். பட் இந்த உள்ள இருக்கிற இந்த டிவ்வுக்கு பதிலாக நம்ம வேற வேர்ட்ஸ் எழுதிக்கலாம். அந்த மாதிரி சர்டைன் புது டேக்ஸ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவ்வை தூக்கிட்டு மெயின் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இங்கேயே வந்து க்ளோசிங் டேக்கும் வந்து ரெண்டாவது பாருங்க. மெயின் நம்ம எழுதும் போது இங்கேயே வந்து மாறுது. இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் காரணம் ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ வந்து இங்கே மெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதே டிவ் தான். பட் இந்த மெயின் வந்து ஒரு என்ஹான்ஸ்டு div tag மாதிரி இருக்கும். அது div tag பண்ணுற அதே வேலை தான், ரேப்பிங் தான் பண்ணும். பட் மெயின் அப்படின்னு பண்ணால் நமக்கு புரியுது இது மெயின் கண்டென்ட் அப்படின்னு புரியுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நேவ் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு div tag குள்ள ரேப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நேவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேவ் டேக் உள்ள ரேப் ஆகிடும். div tag பண்ணக்கூடிய அதே வேலை தான். பட் பேர் மட்டும் நமக்கு புரியுற மாதிரி வச்சுருக்காங்க. HTML வந்து இப்போது அப்டேட்டடாக கோடை வந்து மாற்றுறவங்க. ஸோ அதே மாதிரி ஃபூட்டர் இங்கே லாஸ்ட்டாக ஃபூட்டருக்கு div அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஃபூட்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். வெப்சைட்டோட ஃபூட்டர்ஸில் மோஸ்ட்டாக என்ன இருக்கும்னா காப்பிரைட் சிம்பிள், ஆல் ரைட் ரிசர்வ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ காப்பிரைட் சிம்பிள் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர்சண்ட் காப்பி. ஸோ ஆம்பர்சண்ட் காப்பி அப்படின்றது வந்து HTML என்டிட்டி. இப்போ நீங்கள் HTML entities அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு several HTML entities வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பர்சண்ட் காப்பி வந்து ஒன் ஆஃப் த HTML entity. அது போட்டிங்கன்னா இந்த மாதிரி அதாவது நம்ம கீபோர்டில் இல்லாத சில கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி HTML entities வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆம்பர்சண்ட் காப்பின்றது வந்து அதில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு HTML entity. ஸோ at ஆம்பர்சண்ட் காப்பி ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட். ஸோ 2025. ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நேவிகேஷன் அண்ட் நேவிகேஷன் அப்படின்ற ஒரு என்ஹான்ஸ்டு div tag குள்ள இந்த மாதிரி ஆங்கர் டேக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ கூகுள் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் போகும். காண்டாக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஹேஷ் கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு வந்து URL இன்னும் டிஃபைன் பண்ணலை. ஆனால் பிளாகுக்கு வந்து நம்ம வந்து இங்கேயே பிளாக் அப்படின்னு நம்மளே ஒரு HTML ஃபைலை வந்து டிஃபைன் பண்ணி அதோடைய லிங்க்கை வந்து கொடுத்துருக்கோம். ரிலேட்டிவ் URL வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம வந்து மெயின் டேக் அதான் div தான். பட் மெயின்றது வந்து நமக்கு புரிகிற மாதிரி மாற்றிருக்காங்க என்ஹான்ஸ்டு div. ஸோ H1 டேக் ஹெட்டிங் 1 நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப்
டேக்குள்ள திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு இமேஜ் நம்ம வந்து இங்கே வந்து லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வித் வந்து 500 பிக்சல், ஹைட் 400 பிக்சல்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆல்ட், அதாவது அந்த இமேஜ் லோட் ஆகலைன்னா நமக்கு ஷோ ஆகக்கூடிய வேல்யூ வந்து ஸ்கை இமேஜ்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஹவர் பண்ணோம்னா நமக்கு ஷோ ஆகக்கூடிய வேல்யூ வந்து ஸ்கை இமேஜ், இந்த மாதிரி இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம் டைட்டிலுக்குள்ள. ஸோ மெயின் டேக்கிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம வந்து யூஎல் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம வந்து சர்க்கிளில் ஷோ ஆகணும் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதே நம்ம வந்து டிஸ்க் அப்படின்னு கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாகவே டிஸ்கில் தான் இருக்கும். டிஸ்க் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு டிஸ்க் சி வரும். டிஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே ஷோ ஆகிடும். நம்ம இப்போதைக்கு சர்க்கிள்லேயே வச்சுக்கலாம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக டைப் இஸ் ஈக்குவல் டு ஏ, டைப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ இப்போ வந்து இதையும் வந்து ஒரு டிவ்குள்ளே கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து டிவ் டேக்லேயே வந்து என்ஹான்ஸ்டு டிவ் டேக்ஸ் வந்து நேவ் டேக் பார்த்துருக்கோம், மெயின் டேக் பார்த்துருக்கோம், அண்ட் தென் ஃபூட்டர் டேக் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு டேக் இருக்குது, அசைடு. அதாவது மெயின் கண்டென்ட் இல்லாமல் அதை தவிர்த்து இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அசைட் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி சிமாண்டிக் HTML வந்து இப்போ வந்து இந்த சிமாண்டிக் HTML அப்படின்ற இந்த டெர்மினாலஜி வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெவலப்பர்ஸ். இப்போ நார்மல் எல்லாத்துக்கும் டிவ்னு போடாமல் மெயின், அசைடு, ஃபூட்டர், நேவ் அப்படின்ற மாதிரி சிமாண்டிக்கான HTML வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட பேசிக் எல்லாமே டிவ் பண்ணுற அதே வேலை தான் பண்ணும். எந்த கோடில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஜஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மட்டும் தான் மாறி இருக்கு, நமக்கு டெவலப்பர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காண்டி அந்த கோட். ஸோ லாஸ்ட்டாக இப்போ நம்ம என்ன டேக் பார்க்கலாம் அப்படின்னா போல்ட் அண்ட் இட்டாலிக் டேக்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டை மட்டும் நான் இட்டாலிக்கில் ஷோ பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டை காப்பி பண்ணி கட் பண்ணி இந்த ஐக்கு நடுவில் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் எனக்கு இட்டாலிக்கில் ஷோ ஆகும். சேம் கோஸ் வித் அந்த போல்ட்டுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங் 1ல் வந்து ஹெட்டிங் மொத்தமாக போல்ட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு இன்னொரு பேராகிராஃப் இருக்குது, இந்த இமேஜ் தாண்டி இதுக்கு அடுத்து இன்னொரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் பேராகிராஃப். ஸோ இதில் எனக்கு பேராகிராஃப் மட்டும் வந்து போல்டில் வேணும் அப்படின்னா இந்த பேராகிராஃபை கட் பண்ணிவிட்டு இந்த போல்டு பி சிம்பிளுக்கு நடுவில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் போல்டில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து இன்னொரு எலிமெண்ட் இருக்குது, ஸ்பேன் எலிமெண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இந்த டிவ் எலிமெண்ட் வச்சு நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரேப் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் ரேப் பண்ணுறதுக்கு ஸ்பேன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபூட்ருக்குள்ளே இது ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட்டில் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஆளுக்கு மட்டும் நான் வந்து ரேப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி ஸோ எனக்கு ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ நான் மெயின் ஸ்டைல் ஷீட்டில் வந்து நான் மெயினை டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஸ்டைல்ஸ் எழுதுனேன்னா இந்த மெயின்குள்ளே என்னென்ன அந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த எலிமெண்ட்ஸ்க்குலாம் அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். அந்த மாதிரி இந்த ஸ்பேன் டேக்கை டிஃபைன் பண்ணி நான் வந்து அங்கே ஒரு ஸ்டைல்ஸ் எழுதினோம்னா இந்த ஆல் அப்படின்ற அந்த எழுத்துக்கு மட்டும் நான் என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் கொடுக்குறனோ அதெல்லாம் இங்கே அப்ளை ஆகும். ஸோ வந்து இந்த டிவ் டேக்காக இருக்கட்டும், இந்த ஸ்பேன் டேக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் நம்ம வந்து எப்போ டிஃபைன் பண்ணுறோமோ அப்போ யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபார்ம் எலிமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபூட்டருக்கும் அசைடுக்கும் நடுவில் ஃபார்ம் எலிமெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார்ம் எலிமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி ஃபார்ம் எலிமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபார்மில் வந்து இப்போ வந்து இன்புட் ஃபீல்ட் நேம், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபார்ம் டேக்குள்ளே தான் வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஃபார்ம் டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து அதுக்கான எலிமெண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேம் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபைன் பண்ணிவிட்டு இப்போ நேமை வந்து யூசர் இன்புட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் இஸ் ஈக்குவல் டு நேம்,
எப்படி பண்ணோம் அப்படின்னா நேம் அண்ட் தென் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இமெயில் ஐடி வாங்குறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இமெயில் ஐடிக்கு வந்து இன்புட்டோட டைப் வந்து மாறும். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு இமெயில், நேம் இஸ் ஈக்குவல் டு இமெயில். இந்த நேம் ஏன் அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம யூசர்கிட்ட டேட்டாவை கெட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பேக் எண்டுக்கு அனுப்பும் போது அந்த டேட்டாவோட வேல்யூ வந்து நேம் அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேட்ச் ஆகி போகும். நேம் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து கிறிஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா நேம் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ், இமெயில் இஸ் ஈக்குவல் டு chris@789gmail.com அந்த மாதிரி ஒரு இமெயில் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து மேட்ச் ஆகி போகும். ஸோ இப்போ வந்து இமெயில் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு இமெயில் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இமெயில் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அப்படின்ற அந்த சிம்பிள் அங்கே இல்லைன்னா இமெயில் வந்து ஒத்துக்காது. ஸோ வந்து அந்த ஃபீல்டு வந்து சப்மிட் ஆகாது நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலிடேஷன் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னு. ஸோ இப்போ அடுத்து இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இன்புட் டைப் இல்லாமல் இப்போ வந்து ஒரு லேபிள் பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்குள்ள ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம மேல் இல்லைனா ஃபீமேல் ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் கூட நம்ம இந்த ஃபார்முக்கு கொடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணணும்னா இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ரேடியோ, நேம், ஜெண்டர், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மேல், அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட் மாதிரி கொடுத்து மேல் அப்படின்னு கொடுப்போம். அதே தான் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ரேடியோ, நேம் வந்து ஜெண்டராக தான் போகும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் வந்து அசைன் ஆகும். அதுதான் வந்து இந்த ரேடியோ பட்டனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. பேராகிராஃப் வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட் இல்லை, அது ஒரு பிளாக் எலிமெண்ட் அப்படின்றதுனால வந்து வேற பிளாக்ல விழுது. நம்ம பேராகிராஃப் எலிமெண்ட் இல்லாமல் கூட நம்ம இப்படி டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்படி டிஃபைன் பண்ணால் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்பேன் எலிமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ HTML வந்து எலிமெண்ட்ஸ் இல்லாமல் இப்படி டிஃபைன் பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ நம்ம ஸ்பேன் எலிமெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேன் எலிமெண்ட் வந்து இன்லைன் எலிமெண்ட். ஸோ இன்லைன் எலிமெண்ட்னா என்ன, பிளாக் எலிமெண்ட்னா என்னன்னா இப்போ வந்து பேராகிராஃப் பிளாக் எலிமெண்ட் இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு அப்புறம் நான் இமெயில் ஐடி கொடுத்தேன்னா அது அடுத்த லைனில் தான் வரும். ஆனால் சில இன்லைன் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து நான் இதுக்கு அடுத்து ஒரு எலிமெண்ட் நான் கொடுத்தேன்னா அது பக்கத்துலேயே வரும். அது வந்து இன்லைன் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பேன் வந்து இன்லைன் எலிமெண்ட். ஆனால் பேராகிராஃபாக இருக்கட்டும், ஒரு ஹெட்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பிளாக் எலிமெண்ட்டாக. ஸோ இன்புட் டைப் வந்து இப்போ நம்ம ரேடியோ கொடுத்தாச்சு. ரேடியோ பட்டன் வந்து என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ தான் சூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு வேல்யூ சூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ மேல் சூஸ் பண்ணோம்னா ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேக் எண்டுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா ஜெண்டர் ஃபீமேல் சூஸ் பண்ணோம்னா ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேக் எண்டுக்கு போயிடும். ஸோ அடுத்து இப்போ நமக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் போட்டுட்டு இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நேம் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன்ஸ், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் 1, ஸ்பேன் ஆப்ஷன் 1. இப்போ அதே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆப்ஷன் 1க்கு பதிலாக ஆப்ஷன் 2,
இங்கே ஆப்ஷன் 2 கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் 1ஐயும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் 2வையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். வேல்யூ வந்து அதுக்கேற்ற மாதிரி போகும். நம்ம அதை கிளிக் பண்ணால் இந்த நேமுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்ற நேமுக்கு இந்த ஆப்ஷன் 1ன்ற வேல்யூ போயிடும், மேட்ச் ஆகும் ஆக்சுவலாக. அதே தான் வந்து ரேடியோக்கும் நடக்கும். ஆனால் ரேடியோக்கும் செக் பாக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ரேடியோவில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ண முடியும், செக் பாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மல்டிபிள் வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்ராப் டவுன் மெனு மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு டேக் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு டேக். இந்த அது யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி இன்புட் டைப்னு சொல்லாமல் செலக்ட் அப்படின்னு ஒரு டேக் உள்ள நம்ம அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து டைப் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் வேல்யூஸ் ஈக்குவல் டு சென்னை சென்னை. ஸோ இதே மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் டைப் பண்ணிக்கலாம். பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி. ஸோ எப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் மெனு வரும். இதில் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஃபார்முக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸையுமே வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. அட் லாஸ்ட் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் நம்ம வந்து வைக்கணும். ஸோ அந்த பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, பட்டன் சப்மிட். ஸோ இந்த பட்டன் வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து நான் எல்லாமே வந்து ஒன்றுத்துக்கு கீழே ஒன்று தான் வந்து டிஃபைன் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி தான் பட்டனையும் பண்ணேன். பட் பட்டன் வந்து இந்த செலக்ட்டுக்கு உடனே அது பக்கத்துலேயே வருது. ஸோ இந்த மாதிரி பட்டனாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், அண்ட் ஸ்பேன் எலமெண்ட்ஸ், இந்த 3 எலமெண்ட்டுமே வந்து இன்லைன் எலமெண்ட். அதாவது நம்ம அதுக்கு அடுத்து நம்ம கோடில் டிஃபைன் பண்ணாலுமே அதுக்கு பக்கத்தில் அந்த லைன்லேயே வரும். இன்லைன், இன் தட் பர்டிகுலர் லைன், அந்த லைன்லேயே வரதுனால இன்லைன் எலமெண்ட். அண்ட் நார்மலாக லிஸ்ட்டாக இருக்கட்டும், பேராகிராஃபாக இருக்கட்டும், ஹெட்டிங்காக இருக்கட்டும், டிவ் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக வந்து ஒரு ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார்முக்குள்ளே தான் இருக்கணும். இன்புட் டைப் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட்டு, இமெயில், ரேடியோ, செக் பாக்ஸ் அண்ட் செலக்ட் ஆப்ஷன்ஸ். அண்ட் பாஸ்வேர்டுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு இன்புட் டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாஸ்வேர்ட் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறேன். ஜெண்டருக்கு மேலே டிக்ளேர் பண்ணலாம். இமெயிலுக்கு அடுத்து இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட், நேம் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டு எதுக்கு நம்ம இன்புட் டைப் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா, இங்கே நம்ம என்ன டைப் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்து அது நமக்கு வந்து தெரியாத மாதிரி டாட்டாக தான் வரும். நம்ம இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோன்றதே தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய இன்புட் டைப் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும், உங்கள் வேல்யூஸை கெட் பண்ணக்கூடிய இந்த ஃபீல்ட்ஸ் லைக் இந்த மேல், ஃபீமேல், ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்தந்த உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த டைப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட் லாஸ்ட் இந்த சப்மிட் பட்டன் வச்சு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரீசெட் பட்டன் கூட வச்சுக்கலாம். ஸோ அட் தி எண்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபார்முக்கு வெளியில் வந்து நம்ம ஒரு H2 டேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மு அண்ட் தென் ஃபூட்டர் இருக்குது கீழே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேவிகேஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு H1 டேக் அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் டேக் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம்.
அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேராகிராஃபில் இருக்கிற ஒன் பர்ட்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம போல்ட் பண்ணியிருக்கோம். ஐ மீன்ஸ் போல்ட் ஆக்கியிருக்கோம். அண்ட் தென் 2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட். அதோடைய டைப், அந்த அன்ஆர்டர் லிஸ்டுடைய டைப்பையும் வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டாட்டா இருந்தது வந்து சர்க்கிளாக மாற்றிருக்கோம். அண்ட் இந்த ஆர்டரையும் வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆர்டர், கேபிட்டல் லெட்டர்ஸில் வரணுமா இல்லை ஸ்மால் லெட்டர்ஸில் வரணுமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்ம்குள்ளே நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸை நம்ம வந்து கெட் பண்ணுறதுக்கான அந்த ஃபீல்ட்ஸை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எல்லாம் முடிச்ச உடனே 2 பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், சப்மிட் அண்ட் ரீசெட். அதுக்கப்புறம் நம்ம ஃபூட்டரையும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபூட்டர் டிஃபைன் பண்ணும்போது @காப்பி HTML என்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ HTML பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் அண்ட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தான். இதில் இல்லாத டேக்ஸும் வந்து HTML வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில ரேர் கேசஸ், அப்புறம் வந்து யூஸ்வலாக இல்லாத சினாரியோஸில் வந்து சில டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இது மட்டுமே HTML கிடையாது. ஆனால் HTML இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான டேக்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். இதில் இல்லாத டேக்ஸ் வேறு எதுவும் வந்து இருந்துச்சு அப்படின்னா CSS சம்மந்தமான லெக்சர்ஸ் நான் எடுக்கும்பொழுது அதை வந்து நான் அதோட சேர்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற டைம்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வரும். தேங்க்யூ.